வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். ஜோதிடம், நவகிரகங்கள், குறிப்பா சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற ஒரே இடம் காரைக்கால் பக்கத்துல இருக்கிற உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்தான். இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல இந்த பிரம்மாண்டமான கோயிலோட முழுமையான வரலாறு, அங்க இருக்கிற தெய்வங்களோட தனித்துவமான ஆற்றல், அப்புறம் குறிப்பா அங்க எப்படி சரியா வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சனியைப் போல் கெடுப்பாருமில்லை, சனியைப் போல் கொடுப்பாருமில்லை. இந்த பழமொழியை நாம எல்லாரும் கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்போம், சரியா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 7.5 வருஷம் சனி பகவான் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலே வர பயமும் அதனால வர போராட்டங்களும் சாதாரணம் கிடையாது. அந்த பெயர்ச்சி காலத்தை கடக்கிறதே ஒரு பெரிய சவாலாவே இருக்கும். ஆனா அந்த பயத்தை எல்லாம் மொத்தமா போக்கி ஒரு பெரிய நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் கொடுக்கிற ஒரு மாபெரும் புகலிடமா இந்த திருநள்ளாறு தலம் பல யுகங்களா இருந்துட்டு வருது. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நல மகாராஜனோட வரலாறு, அடுத்து கோயிலோட சிறப்புகள், மூணாவதா கருணை வடிவில இருக்கிற சனி பகவான், நாலாவதா புனித தீர்த்தங்களோட மகிமை, அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான படிப்படியான வழிபாட்டு முறை. இதத்தான் வரிசையா பார்க்க போறோம். முதலாவது நல மகாராஜனோட வரலாறு. இந்த திருநள்ளாறு அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். நிடத நாட்ட ஆண்ட நள மகாராஜானுக்கு உண்மையிலே என்ன ஆச்சு தெரியுமா? செல்வச் செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்த மன்னனை 7.5 வருஷம் சனி பகவான் பிடிச்சு ஆட்டினாரு. அதனால தன்னோட நாட்டை இழந்து காடு மேடெல்லாம் அலைஞ்சு மனைவிய பிரிஞ்சு ஒரு கட்டத்துல வேலையாளா மாற அளவுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டாரு நலன். எத்தனையோ இன்னல்களுக்கு அப்புறம் கடைசியா இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற நல தீர்த்தத்துல குளிச்சு ஈசனை வழிபட்ட பிறகுதான் அவருக்கு முழுமையான சாப விமோச்சனம் கிடைச்சது. எல்லாத்தையும் இழந்து தவிச்ச மன்னன் தன்னோட நாட்டை மட்டும் இல்லாம இழந்த நிம்மதியையும் இந்த ஒரே இடத்துலதான் திரும்ப பெற்றார். இப்படி ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சதால இந்த ஊரோட பேரே எப்படி மாறிச்சுன்னு பாருங்களேன். நளன், அப்புறம் அவருக்கு கிடைச்ச ஆறுதல், அதாவது நளன பிடிச்ச சனி விலகிய இடம். இந்த 2 வார்த்தைகளும் சேர்ந்துதான் திருநள் ஆறு, அதாவது திருநள்ளாறு அப்படிங்கிற பேரே உருவாச்சு. எந்த இடத்துல மன்னனுக்கு விமோச்சனம் கிடைச்சதோ அதே இடத்துல தான் இன்னைக்கு இந்த மாபெரும் கோயில் கம்பீரமா நிக்குது. அடுத்ததா 2வது பகுதி, இந்த பழமையான கோயிலோட பிரத்யேகமான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பாப்போம். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மூலவர் சிவபெருமான் யாராலையும் செதுக்கப்படல. அவரு தானாகவே ஸ்வயம்புவா தோன்றியவர். முற்காலத்துல இந்த பகுதி முழுக்க தர்ப்ப புட்கள் நிறைஞ்ச காடா இருந்ததால இறைவனுக்கு தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இன்னைக்கும் நீங்க நேர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த லிங்க திருமேனி மேல தர்ப்ப புட்கள் உரசின தழும்புகளை பார்க்க முடியும். நிஜமாவே சிலிர்ப்பா இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம அன்னை பிராணாம்பிகையோட தரிசனம், அப்புறம் பச்சை கல்லாலான ரொம்பவே அபூர்வமான மரகத லிங்கம், இதெல்லாமே இந்த கோயிலோட தனித்துவமான சிறப்புகள். 3வது பகுதி, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான கருணை வடிவுல அருள் பாலிக்கிற சனி பகவான பத்தி பாப்போம். பொதுவா மத்த கோயில்கள்ல சனி பகவானை எப்படி பார்த்திருப்போம்? கொஞ்சம் உக்கிரமான வடிவத்துல நவகிரகங்களோட சேர்ந்திருப்பாரு இல்லையா? ஆனா திருநள்ளாறுல நிலைமையே வேற. நலனுக்கு விமோச்சனம் கொடுத்த பிறகு ஈசனை வணங்கிட்டு இங்க ஒரு தனிச்சன்னதில கிழக்கு நோக்கி ரொம்ப சாந்தமா உட்கார்ந்திருக்காரு நம்ம சனி பகவான். அதாவது முழுமையான கருணை வடிவா அனுக்கிரக மூர்த்தியா இங்க அருள் பாலிக்கிறாரு. நவகிரகங்கள்லயே இவருக்கு மட்டும்தாங்க ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டமே இருக்கு. அதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கோயிலோட ராஜகோபுரத்துக்கு வாயிற்காப்பாளரே நம்ம சனி பகவான் தான். 2.5. இந்த நம்பருக்கும் ஜோதிடத்துக்கும், குறிப்பா இந்த திருநள்ளாறு கோயிலுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற சரியா 2.5 வருஷம் ஆகுமாம். இந்த இடமாற்றத்தை தான் நாம சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் முறை திருநள்ளாறுல நடக்கிற சனிப்பெயர்ச்சி விழா உலக புகழ் பெற்றது. சொல்லப்போனா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த நேரத்துல உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சனீஸ்வரனோட அருளை பெறுவாங்க. 4வது பகுதியா இங்க இருக்கிற புனித தீர்த்தங்கள், அப்புறம் அதோட மகிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான 3 தீர்த்தங்கள் இருக்கு. 1 நல தீர்த்தம். சனியோட பிடியிலிருந்து தப்பிக்கவும் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் நீங்கவும் முதல்ல நாம இதுலதான் குளிக்கணும். 2வது பிரம்ம தீர்த்தம். இத நம்ம முற்பிரிவி சாபங்கள் எல்லாம் விலக்கிடும் அப்படின்னு நம்பப்படுது. 3வதா வாணி தீர்த்தம். இதுல குளிச்சா கலைகள்லயும் பேச்சாற்றல்லையும் ரொம்பவே சிறந்து விளங்கலாம். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் சாதாரண தண்ணி கிடையாது, ரொம்பவே தெய்வீகமான தீர்த்தங்கள். அதனால இத கொஞ்சம் கூட அசுத்தப்படுத்தாம ரொம்ப தூய்மையா பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு பக்தரோட முக்கிய கடமை. சரி, இப்போ 5வது பகுதி,
இது ரொம்பவே முக்கியமானது. கோயிலுக்கு போனா படிப்படியா எப்படி சரியா வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பாப்போம். நீங்க நேர்ல போகும்போது இந்த வழிபாட்டு வரிசைய ரொம்ப கவனமா பின்பற்றுறது அவசியம். முதல்ல நல தீர்த்தத்துல குளிக்கணும். குளிச்ச பிறகு நீங்க போட்டிருந்த பழைய துணிகளை அங்கேயே விட்டுட்டு புது துணியை மாத்திக்கணும். இது எதுக்குன்னா நம்ம பழைய கர்மங்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வர்றதுக்கான ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் நேரா சனி பகவான் கிட்ட போயிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. குளத்தங்கரையில இருக்கிற ஸ்வர்ண கணபதியை முதல்ல கும்பிடணும். அப்புறம் உள்ள போய் மூலவரான தர்பாரண்யேஸ்வரரையும் அம்பாளையும் தரிசிக்கணும். இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் கடைசியா சனீஸ்வர பகவானோட சன்னதிக்கு போய் அவரை மனசார வணங்கணும். ஈசனை பார்க்காம நேரா சனிய பார்த்தா முழுமையான பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி, வழிபாட்டுக்கான காணிக்கைகள் என்னென்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தானியமான எள்ள ஒரு சின்ன கருப்பு துணியில முடிஞ்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துறது, அதாவது எள் விளக்கு ஏத்துறது இங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். கூடவே எள் சாதம் நெய்வேத்தியம் படைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இதுக்காக நீங்க சனிக்கிழமை தான் அங்க போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. வாரத்தோட எந்த நாள்ல வேணாலும் எந்த கிழமையில வேணாலும் நீங்க திருநள்ளாறு போய் சனி பகவானோட அருளை தாராளமா பெறலாம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வி. சனி பகவான் நமக்கு தருவது வெறும் தண்டனையா இல்ல வாழ்க்கைக்கான ஒரு பாடமா? கண்டிப்பா பாடம்தாங்க. சனிய பார்த்து பயப்படுறத நிறுத்திட்டு அவர் ஒரு பெரிய நீதிமான், நம்ம தப்பையெல்லாம் திருத்தி நம்மள சரியான பாதையில கொண்டு போற ஒரு வழிகாட்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலோடையும் முழு பக்தியோடையும் நீங்க திருநள்ளாறு போய் வரும்போது உங்க வாழ்க்கையில உண்மையான மன அமைதியும் அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்துக்கான ஒரு பெரிய தெளிவும் கண்டிப்பா கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.